எவ்ரிபடி வணக்கம். இன்றைக்கி வந்து பேண்டமிக் சிச்சுவேஷனில் எப்படி நம்ம வந்து முதல்ல மாஸ்க் போடுறதுன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் நான் வீடியோக்குள்ளே போகிறேன். இன்றைக்கி முக்கியமான ஒரு வீடியோ இது. இன்றைக்கி இருக்கிற நிலமையில தெரிஞ்சிக்க வேண்டிய வீடியோ. ஸோ மாஸ்க் வந்து இப்படி தான் இருக்கும். ஃப்ரண்ட்டில் ஒரு சைடு இருக்கும், பின்னாடி வந்து ஒயிட்டாக இருக்கும். வெளியில் ஜென்ரலாக சர்ஜிக்கல் மாஸ்க் வாங்குகிற கடையெல்லாம் வாங்கினீங்கன்னா வெளியில் ப்ளூவாக இருக்கும், பின்னாடி ஒயிட்டாக இருக்கும். மேலே வந்து ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி இருக்கும், அந்த மாதிரி மெட்டல் மாதிரி இருக்கும், ஸ்ட்ராங்காக இருக்கும். அது கீழே வந்து சாஃப்டாக இருக்கும். ஸோ அந்த மெட்டல் பார்ட்டு தான் மேலே போகணும். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு இங்கே மூக்கில் வச்சு இப்படி அமுக்கிட்டிங்கன்னா டைட் ஆகிடும். இந்த மெத்தட் வந்து கண்ணாடி போட்டுறவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்த பக்கம் எடுத்து போட்டுட்டு இந்த காதில் எடுத்து போட்டுட்டு இதை நல்லா இழுத்து விட்டுக்கணும். இழுத்து விட்டிங்கன்னா இங்கே ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிருக்குங்க பாருங்கள். இந்த சைடும் ஒன்றும் வராது, இந்த சைடும் ஒன்றும் வராது. ஸோ இப்படி தான் மாஸ்க் போடணும். நீங்கள் எல்லோரும் மாஸ்க் போட்டிருப்பீங்க. கிளாத் மாஸ்க் போடுறவங்களுக்கு ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஸோ டபுள் மாஸ்க் போட சொல்லியிருக்காங்க. நான் இந்தியாவில் நடக்கிற சிச்சுவேஷனை பற்றி பேசுகிறேன். ஃபார்ச்சுனேட்லி நாங்கள் வெளியூரில் இருக்கோம். நாங்கள் தப்பிச்சிட்டோம் இதுலேருந்து. போன வருஷம் யூஎஸ் இது மாதிரி தான் இருந்துச்சு, ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் இருந்துச்சு. எப்படி யூஎஸ் வந்து இதை ஃபைட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் போய் நான் இந்த ஐட்டம்ஸ்லாம் காட்டிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ முதல்ல நான் தேவையான ஐட்டம்ஸ் சொல்கிறேன். மாஸ்க்கு கட்டிடுறேன். ஸோ இன்றைக்கி வந்து வீட்டில் யாரெல்லாம் கோவிட் சுச்சுவேஷனில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு தேவையான ஒரு பொருள் வந்து ஆக்சிமீட்டர். இது வந்து ஆக்சிஜன் லெவல், நம்ம உடம்புல இருக்கிற பிளட்டில் இருக்கிற ஆக்சிஜன் லெவலை வந்து கண்டுபிடிக்கிற ஒரு மெஷின். இது கண்டிப்பாக தேவை. அமேசானில் விற்கிது, மெடிக்கல் ஷாப்பில் விற்கிது, எல்லா இடத்துலையும் விற்கிது இந்தியாவில். உங்களோட பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆக்சிமீட்டர் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. தெர்மாமீட்டர் கண்டிப்பாக தேவை. தெர்மாமீட்டர் வந்து இங்கே நாங்கள் இன்ஃப்ராரெட் தெர்மாமீட்டர் வச்சுருக்கோம். சாதாரண இந்த மாதிரி ஒரு தெர்மாமீட்டரும் வச்சுருக்கோம். இது வந்து தெர்மல் ஸ்கேனர், இந்த டெம்போரல் தெர்மல் ஸ்கேனர் அப்படின்னா நெத்தியில் இப்படி வச்சு பண்ணுறது இந்த தெர்மாமீட்டர். ஸோ ஒரு ஐட்டமாக வரலாம். ஸோ ஆக்சிமீட்டர் வந்து ஏன் நம்மளுக்கு ஆக்சிமீட்டர் தேவை? ஆக்சிமீட்டர்னால் என்ன? ஆக்சிமீட்டர்ன்றது ஒரு மெஷின், இந்த மாதிரி சின்ன மெஷின், பேட்ரி ஆப்ரேட்டட். இது வந்து நம்மளுடைய உடம்புல இருக்கிற ஆக்சிஜன் லெவலை கண்டுபிடிக்கிறதுக்கு. ஆக்சிஜன் லெவல் வந்து ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டுக்கு மேலே, ஒரு பர்டிகுலர் நம்பருக்கு கீழே போச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் ஜோன். அது வந்து 92. இன்றைக்கி இருக்கிற நிலமையில 92க்கு கம்மியாக போச்சுன்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ்னு அர்த்தம். அதாவது கொரோனா சுச்சுவேஷனில் நம்மளால் மூச்சு விட முடியாமல் இருக்கிற நேரத்தில் நம்ம உடம்புல வந்து ஆக்சிஜன் வந்து கம்மியாயிரும். அதனால தான் மக்கள் வந்து ஆக்சிமீட்டர் வச்சு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம வந்து ஆக்சிஜன் லெவலை கண்டுபிடிக்கிறோம். இப்போ வந்து அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் அதை காம்பேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஏன்னா நம்ம வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்கோம். எல்லாருமே ஆல்மோஸ்ட் வேக்சின் போட்டுட்டோம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் இந்தியாவில் வந்து இன்றைக்கி வந்து டிமாண்ட் இருக்குது, டிமாண்டுக்கு ஏற்ற ஊசி இல்லை, அது இல்லை, இது இல்லைன்னு. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், அமெரிக்காலையும் அப்படி தாங்க இருந்துச்சு. நான் அம்மாவுக்கு வாங்கும் போது நைட்டெல்லாம் உட்காந்து ஃபுல்லாக செக் பண்ணி கஷ்டப்பட்டு தான் நான் அப்பாயின்மெண்ட் வாங்கினேன். அப்படி என்ன உனக்கு அவசரமாக வேணுமான்னு எல்லாருமே என்னை கேட்டாங்க. பட் அன்றைக்கி வந்து நாங்கள் அவசரப்பட்டு லைனில் போய் நின்று வாங்கினதுக்கு இன்றைக்கி எங்களுக்கு அதோட பலன் தெரியுது. ஏன்னா இந்த ஊசி போட்டிருக்கிறவங்க, இப்போ இந்தியாவில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து இதை ஃபைட் பண்ணிட்டாங்க. இந்த கோவிட் அந்த செகண்ட் வேரியண்ட்டை ஃபைட் பண்ணிட்டாங்க. நான் வந்து இந்த ஊசி சரி இருக்குது, அந்த ஊசி சரி இருக்குது, அமெரிக்கா நல்லது, இந்தியா கெட்டது, இந்த பேச்சுக்கெல்லாம் நான் வரவே இல்லை. ஏகப்பட்ட தியரி இருக்குது. இவர் ஊசி போட்டதுக்கப்புறம் இறந்துட்டாரு, அது பண்ணிட்டாரு, இது பண்ணிட்டாரு. ஒரு உலகத்தில் எல்லாரும் ஒரு பர்டிகுலர் ஊசி போட்டுக்கிட்டிங்கன்னா ஸ்ப்ரெட்டை குறைக்கலாம் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல்ஸ் நம்மகிட்ட சொல்கிறாங்கன்னா அதை மதித்து நம்ம போய் போட முயற்சி பண்ணணும். உங்களுக்கு அண்டர்லைங் ஹெல்த் கண்டிஷன்ஸ் இருக்குது, அதனால நீங்கள் யோசிக்கிறீங்க, பயப்படுறீங்கன்னா போட தேவையில்லை. பட் அகெயின் நம்ம வந்து வி ஆர் நாட் தேர் டு ஜட்ஜ் தம். மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற எல்லாருமே அதை போட்டாங்க. போட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ இன்றைக்கி போடாமல் இருக்கிறது வந்து பிரயோஜனம் கிடையாது. ஸோ ஊசி போடுறது எவ்வளோ முக்கியம்னா, நம்ம வந்து ஊசி போடாமல் இருந்தோம்னா 100% நம்ம வல்னரபிளாக இருக்கும். அப்படின்னா நம்ம 100% நோயை கிட்ட நம்ம போய் கொடுக்குறோம் நம்ம உடம்ப. ஊசி போட்டுக்கிட்டிங்கன்னா 50% அது வேலை பார்த்துச்சுன்னா கூட அட்லீஸ்ட் 50% நமக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. எப்பவுமே ஒரு 50 எஸ் 50 நோ. ஸோ 50%ஆவது நீங்கள் ப்ரொடெக்ட் ஆகிட்டு இன்னொரு 50% நீங்கள் உடம்பு முடியாமல் வரதுக்கான வாய்ப்பு இருக்கனால அட் அ டைம் எல்லாரும் போட்டிங்கன்னா மட்டும்தான் மொத்தமாக கண்ட்ரியாகவே நம்ம அதை காம்பேட் பண்ணாதான் முடியும். அமெரிக்காவில் 46 போட்டாங்க 2 டோஸ்.
46% செகண்ட் டோஸே போட்டு முடிச்சு 2 வாரம் ஆல்மோஸ்ட் தாண்டிடுச்சு எல்லாருக்கும். ஏன்னா ஓப்பன் கிளினிக்ஸ் இப்போ நாங்கள் வந்து எக்ஸஸை தான் வேற ஊர்களுக்கு கொடுக்கறதுக்கும் வேற நாட்டுக்கு கொடுக்கறதுக்கும் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். பெரிய நான் பீத்திக்கிறதுக்காக நான் சொல்லல அமெரிக்காவில் இருக்கேன்றதுக்காக என்னை கூப்பிட்டு கேட்குறவங்க எல்லாரும் சொல்றாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம், என்ன நீ அமெரிக்காவில் இருக்க, உனக்கு என்ன அந்த ஒரு ஊசி ஒன்றும் கிடையாதுன்னு. அப்படிலாம் கிடையாது. எங்கள் குடும்பத்தில் பல பேரை நாங்கள் இழந்திருக்கோம். எங்களுடைய நண்பர்கள் சுற்று வட்டாரத்தில் நிறைய பேர் இழந்திருக்கோம் இந்த கோவிட்காக. இது விளையாட்டு கிடையாது, இது சாதாரண கோல்டு கிடையாது, சாதாரண இது கிடையாது. எவனா ஒருத்தன் எலெக்ஷனில் ஜெயிக்கிறான்றதுக்காக நம்ம ஓட்டு போடுறதுக்கே மாஸ்க் அவுத்துட்டு போய் ஆட்டம் போடுறாங்க. நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வயசானவங்க ஒருத்தங்க இறக்குறாங்கன்னா அவங்க வந்து நமக்கு நாளைக்கு சோறு போடுறது கிடையாது. ஸோ மனசில் அதை வச்சுக்கோங்க, மாஸ்க் போடுங்க. இப்போ வந்து ஆக்சிமீட்டர் எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இதுதான் ஆக்சிமீட்டர். இந்த விரலில் ஃபஸ்ட் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணிவிட்டு கிளிப் மாதிரி இப்படி இருக்கும், லைட் எரியுதுல, இதில் இப்படி வைக்கணும். அது ஆக்சுவலி அந்த விரலுக்கு நம்ம லைட்டுக்கு அடியில், நம்ம லைட்டுக்கு மேலே விரல் வச்சா ரத்தம் ஓட்டம் தெரியும்ல, ஆக்சிஜன் லெவலில். இதில் பல்ஸ் ரேட்டும் காட்டும். ஸோ இப்போ நான் 98% எனக்கு இருக்குது அப்படின்னா நான் வந்து சேஃப் ஜோனில் தான் இருக்கேன். 92 கீழே இருந்துச்சுன்னா சேஃப் ஜோன். இப்போ நானே மூச்சை கொஞ்சம் நேரம் பிடிச்சிருந்தேன் வச்சுக்கோங்களேன், மூச்சு விடாமல் இருந்தேன்னா, நான் சரியாக மூச்சு விடலைன்னா அது ஆட்டோமேட்டிக்காக குறையும், நமக்கு தெரியும். ஸோ நமக்கு குறையிற மாதிரி இருக்குன்னா நம்ம என்ன பண்ணணும், உடனே தண்ணி குடிக்கணும். தண்ணி கேரிஸ் ஆக்சிஜன். என்னால் என்ன லைட் வீடியோவில் கேமராவில் தெரியுதா? இப்போ தெரியுது. அப்புறம் 180 கீழே வச்சுருக்கோம். இப்போ தெரியுது, தெரியுதா? செஞ்சுரி அடிச்சிங்கன்னா என்ன சூப்பர். மேலே இருக்கிறது ஆக்சிஜன் லெவல், கீழே இருக்கிறது வந்து பல்ஸ் ரேட், பல்ஸ் ரெஸ்டிங் பல்ஸ் ரேட் பர் மினிட். ஸோ இதுதான் வந்து ஆக்சிமீட்டர். இது வந்து பல சீப்பான பிராண்ட்லாம் விற்கிது, காஸ்ட்லியான பிராண்ட்லாம் விற்கிது. வசதிக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அந்த உங்கள் விரலை காட்டுங்க, வேணும் செக் பண்ணிடலாம். ரொம்ப கஷ்டப்பட்டு வீடியோலாம் எடுக்கிறது. கேமராமேனுக்கு எவ்வளோ இருக்குது. ஐயோ ஹாஃப் ஏஜ், சாரி. சேம் மார்க்ஸ் 98. ரெஸ்டிங் இது மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது. ஓகே, ஸோ இது ஆக்சிமீட்டர். இது கண்டிப்பாக தேவை. இது ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. ஸ்கூல் ஆல்ரெடி திறந்துருச்சிங்க யூஎஸில், நீங்கள் பார்த்துருப்பீங்க என் வீடியோவில் ஆல்ரெடி. அந்த மாதிரி பசங்க ஸ்கூலுக்கு போகிறாங்கன்னா நீங்கள் வந்து மறக்காமல் டெய்லி ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ செகண்ட் வேரியண்ட்டில் வந்து எந்த விதமான சிம்டமும் இல்லை, ஏசிம்டமேட்டிக்காக இருக்காங்க. ஸோ ஆக்சிஜன் லெவல் கம்மியாச்சுன்னா நீங்கள் அதை வச்சே அட்லீஸ்ட் சொல்லலாம். அதுக்கப்புறம் ஒரு சிடி எடுத்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ யூஎஸில் அமேசானில் விற்கிது, வாங்கிக்கோங்க. அதே ஆக்சிமீட்டர். இந்த பிராண்ட் பேருன்னு அவசியம் இல்லை, எல்லா பிராண்ட்லேயும் என்னென்னமோ இருக்குது, வாங்கிக்கோங்க. யூஸ்ஃபுல்லாக இருக்கும். காஸ்கோவில் வந்து இந்த தெர்மோமீட்டர் வந்திருக்கு. இதோட ப்ளஸ் என்னென்னா நோ கான்டாக்ட், அதாவது தொடாமலே. நம்ம வீட்டில் ஜென்ரலாக தொடுற மாதிரி ஒன்று இருக்குது, ஸ்லைட் பண்ணுவோம் நெத்தியில். இது நோ கான்டாக்ட், 1 செகண்டில் வரும். இப்போ இங்கே ஸ்கூல் திறக்குது எல்லா பசங்களுக்கும். ஆல்ரெடி சின்ன பசங்களுக்குலாம் திறந்துருச்சு. காலையில் டெய்லி ஒரு நோட்டில் நம்ம வந்து அவங்க ஸ்கூலுக்கு போக முன்னாடி அவங்களோட டெம்பரேச்சர் பார்த்து அந்த பேப்பரில் எழுதி தான் அனுப்பணும். நான் அவன் ஸ்கூலுக்கு போகிற டைமில் நான் அதை ஒரு விலாகாக அவங்களுக்கு போடுறேன், அதில் நீங்கள் பார்ப்பீங்க. பட் இது இன்ஃப்ரா ரெட் தெர்மாமீட்டர்னால இது நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. காஸ்கோவில் வந்திருக்கு. விலை வந்து $35. இப்போ கோவிட்னால இது கண்டிப்பாக தேவை. எல்லார் வீட்லேயும் ஒரு தெர்மாமீட்டர் தேவை. எஸ்பெஷலி பசங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வராங்கன்னா நமக்கு தெரியணும்ல எவ்ரிடே. ஸோ அதுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் உங்கள் ஏரியாவில் காஸ்கோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது வாங்கி வச்சுக்கோங்க. ஸோ இன்ஃப்ரா ரெட் தெர்மோமீட்டர் வாங்கியிருக்கோம். இவன் ஸ்கூலுக்கு போகிறான். நம்ம வீட்டில் இது வரைக்கும் 15 வருஷமாக முன்னாடி கவின் பிறந்தப்போ வாங்கினோம் தெர்மோமீட்டர் தான் வச்சுருக்கோம். அதுவும் டச் ஃப்ரீ தான். டச் ஃப்ரீன்னா டச் பண்ணோம். பட் ஆனால் அதுவும் வேற கான்செப்ட், ரைட்? அது இல்லை இங்கே காமிக்கும். இன்ஃப்ரா ரெட் தெர்மோமீட்டர், நோ கான்டாக்ட். ஓகே, இதான் அது. சூப்பராக இருக்குது. பேட்டரி எடுக்கணும். ஸோ தெரியாமல் வினோத் ஒன்று வாங்கிட்டார். நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணேன்னு தெரியாமல். ஸோ ஆன்லைன் ஆர்டர் வந்து இப்படி வருது, இன் பர்சன் கடையில் வாங்குறது வந்து இப்படி வருது.
mercury free auto on. ஸோ இப்போ பேட்ரி 2 AAA போடுறேன். ரெண்டும் ஒரே மாதிரி காட்டுதுன்னு பார்க்குறேன். ரைட் இட்ஸ் ஓகே. ரெண்டும் ஒரே மாதிரி ஒர்க் ஆச்சுன்னா சரி. ப்ளஸ் மைனஸ் எதாவது இருக்கா பாரு. அதான் பார்க்குறேன். $93.8. My tea has a fever. ஒரு நிமிஷம். இது வந்து டெம்பரேச்சர் நம்ம ஹீட்டர்லாம் இருக்குல்ல வீட்டில் அதோட டெம்பரேச்சர் பார்க்குறது. இது வந்து ஹியூமன் ஸ்கின்னில் பார்க்குறது. ஏன்னா இது வந்து ஒரு லேசர் இது அடிக்கும். காஃபியில் வச்சு பாரு. அதனால் அது 103 இல்லை 35 இருக்கு. இந்தப்பா இதில் கத்தம் இது ஜொரம்னு. ஹியூமன்லி பாசிபிள் நல்லது இருக்குனால அவ்வளோதான். இது 32 மெமரி சேவ் பண்ணுவது ரெக்கார்டிங். இது வந்து சும்மா இது வந்து ஹீட்டு கூலரு அந்த மாதிரி தெர்மோஸ்டாட் அதை பற்றி பார்க்கணும். வீட்டில் கூலிங் எப்படி இருக்குது, ஹீட்டிங் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி. இப்போ போய் நான் சாப்பிடலாம். அப்புறம் தெர்மோமீட்டர் வந்து நம்ம வந்து நிறையா தேவை. வீட்டில் எல்லா விதமான தெர்மோமீட்டர் வச்சுருக்கோம். இது எங்களோட பழைய தெர்மோமீட்டர், டெம்போரல் தெர்மோமீட்டர். இது எப்படின்னா இப்படி வந்து நெத்தியில் அப்படி வைக்கணும். 96.2 இவங்க காட்டுறேன். டெம்போரல்னால் என்ன அர்த்தம்னா டெம்பிள். காட்டுங்க. டெம்பிள் டு டெம்பிள். இதுதான் டெம்பிள், கோவில் கிடையாது. $98.5. என்ன எடுங்க, பொட்டில் எடுங்க. ஸோ pretty much சிமிலராக இருக்குது. க்ளோஸ். ஆனால் இது வந்து டச்லெஸ், அது வந்து கான்டாக்ட்லெஸ். இது நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது பிள்ளைங்களுக்கு காலையில் ஃபீவர் இருக்கான்னு பார்த்துட்டு அனுப்பணுன்றதுனால நாங்கள் 2 இது வாங்கி கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. அது இப்போ தான் புதுசாக வாங்கினோம். இது வந்து நம்ம வீட்டில் வசதி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு பிபி மிஷினும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. இப்போ அமேசான்லேயே கிடைக்கிது. நம்ம வீட்டில் இருக்கிற பிபி மிஷின் இது தான். கரண்ட்லேயும் ஒர்க் ஆகும், பேட்ரிலையும் ஒர்க் ஆகும். இது இந்த மாதிரி கரண்ட்டில் போட்டு கையில் கனெக்ட் பண்ணி நானே பண்ணிக்கக்கூடாது. ஆக்சுவலி நம்மளே பண்ணிக்கலாம். நம்மளே தான் பண்ணலாம். யாரும் இல்லைன்னா என்ன பண்ணுறது, தன்னந்தனியே தன்னந்தனியே அப்படின்னு பண்ணிக்கலாம். சாகும்போது உனக்கு என்னடி பாட்டு அப்படின்னு கேட்பாங்க. பிபி பார்க்குற நிலமையில இருந்தேன்னா தன்னந்தனியேங்க சங்கு தான். இது வந்து ஆர்டரி மார்க்குன்னு போட்டிருக்கு. அப்படின்னா இது ஆர்டரியில் இருக்கணும். நம்மளோட ஆர்டரினா என்னன்னா இந்த நரம்பு இருக்குல்ல, நடு வரம்பு, அதில் இருக்கணும் இந்த சிவப்பு. ஓகே, ரெடி. எனக்கே டென்ஷன் தான் ஆகும். எனக்கு டென்ஷன் ஆகாது. எனக்கு எப்பவுமே கம்மியாக இருக்கும். சில நாளில் இருக்கவே இருக்காது, 60லலாம் இருக்கும். ஓ காட். இப்படி அழுத்தம் கையை. ஆமாம், நீங்களாம் பார்க்குறீங்கனால எனக்கு இன்னைக்கு பிபி அதிகமாக இருக்கும் கண்டிப்பாக.
இருக்குது உனக்கு. பெஸ்ட் அவுட் ஆஃப் 3 எடுத்துக்கோங்க. நானே அப்படிதான் சொல்லுவேன் ஹாஸ்பிட்டல். 114. அது அதே 68 கம்மியா இருக்கு. இது கீழே இருக்கிறது மட்டும் கொஞ்சம் அப்பப்போ அந்த மாதிரி நின்றுன்னு நினைக்கிறேன் ஆட்டு. எனக்கு பிரியாணி எனக்கு சாப்பிடல, அதனால சோகமாக இருக்கேன். அதனால ஸோ எனிவே ஜோக்ஸ் அப்பார்ட், வீட்டில் உங்களுக்கு வந்து வயசானவங்க இருக்காங்க, இல்லை நீங்களே வயசானவங்க. நான்லாம் 41 ஆகிட்டேன், அதனால் வாங்கி வச்சுக்கோங்க. 40 நான்லாம் முதல்லேருந்தே வாங்கி வச்சுருக்கோம் நாங்களாம். ஸோ வீட்டில் ஒரு பிபி மிஷின் வாங்கி வச்சுக்கோங்க. பிபி பாருங்கள் அப்பப்போ. பிபி இல்லைன்னா அப்பளம் சாப்பிட்லாம், ஊறுகாய் சாப்பிட்லாம், எல்லாமே சாப்பிட்லாம். பிபி இருந்ததுன்னா எதுவுமே சாப்பிடக்கூடாது. எதுவுமே சாப்பிடக்கூடாது, சாப்பிடவே கூடாது, செத்துடணும். எதுக்கு இருக்கணுன்ற. எனிவே இது வந்து வாங்கி வச்சுக்கோங்க, யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். இப்படி கழட்டும் போது இப்படி கழட்டணும். டிஃப்ரெண்ட் ரேஞ்ச் இருக்குது. என்ன மாதிரி ஒல்லியான ஆளுங்களுக்கு கம்மியாக போட்டுக்கலாம், இன்னொரு மாதிரி குண்டாக இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆர்ம்ஸ் இருக்குல்ல. நீங்கள் பைல்வான் பைசெப்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்ல வரேன், குண்டுன்னு சொல்லலை. சொல்லிட்டேன் அப்புறம். ஸோ எப்படி போகணுங்க சைஸ் சூப்பராக இருக்குல்ல. இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் நாலேஜுங்க, தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. யூஸ் பண்ணுறோமோ இல்லையா, நம்ம வாழ்க்கையில் பிளட் ப்ரெஷர் தெரிஞ்சுக்கிறது நல்லது. இந்த மாதிரி 120/80 தான் நார்மல். ஸோ அதுக்கு கீழே கொஞ்சம் இருந்தால் பரவாயில்ல, முன்ன பின்ன இருந்தால் பரவாயில்ல. ஓவரா 140 160 இருந்துச்சுன்னா ஜாக்கிரதை. போனாட்டி போகும்போது என் டாக்டர் வந்து 84 இருந்தது, 124/84 தான் இருந்தது. டாக்டர் ஒன்று சொல்லிட்டாரு, 84 இருக்கக்கூடாது, ரொம்ப தப்பு அப்படின்ட்டாரு. ஐயோ 84 நார்மல்ன்றாங்க, 84 அதிகன்றீங்களே டாக்டர். இன்னொரு வாட்டி எடுங்க. அதுக்கப்புறம் 82 81 இதை காட்டுச்சதுனால தப்பிச்சேன். எவ்வளோ பெரிய மாத்திரை இந்த மாதிரி. ஓகே